நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? நமது இனத்தவர். தவறு செஞ்சிருக்காரா? இல்ல, இனத்தவர். இனத்தவர் எதற்காக வந்தாரா? அவருடைய சாமான காணுமா? என்ன சொல்றீங்க? சாமானால தொலைச்சிட்டு வரலாமா? மான் 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 ஒன்றை காணும் என்று வரவேற்பு கொடுத்தீங்களா? அருமையான வரவேற்பு. பாருங்கள் வேடுவதே, எங்கிருந்த வந்தீர்கள்? என்ன தூக்க வந்தீர்கள்? பால் சாப்பிடுங்க. அண்ணே, நடிகர்களுக்கு ஏதாவது கொண்டு வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு வாங்க. இல்ல இருக்கு, இப்ப எல்லா பேரும் இருக்கிற இடத்துல போட்டு. சரி சரி, எல்லாரும் நன்மைக்கு நன்றி. எல்லாரும் ஒன்னா இருக்கான். தங்கப்பாண்டியன் எல்லாம் உட்காந்துருக்காரு. போடுறேன்னா இந்த நேரத்தில் போடுங்க. அப்புறம் உள்ள பவுடர் அடிப்பாங்க. அதனால எல்லாம் ஒன்னா இருக்கையில போட்டுறதுன்னா போட்டிருக்கேன்னு சொல்றேன். நன்றி 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 நன்றி. ஆமா, நீங்க அவர்கிட்ட விசாரிங்க. எனக்கு விட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க புறப்படுறோம். நன்றி. நீ ஏற்பாடு பண்ற 10 தர்றேன் ப்ளீஸ். 100 ரூபா தரேன். தேவர் குரலும் திருமறை நான் முடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் உணரக்கூடிய இந்த அருமையான காலை பொழுதுல பெரிய புராணத்தை இயற்றுவதற்காக சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த முதல் காப்பு உலகெல்லாம் வணங்கும் ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலை வேலியன் அழகில் ஜோதியான் அம்பலத்தில் ஆழ்வார் மலர்ச்சிமணி வாழ்த்தக்கூடிய அந்த அருமையான காலை பொழுதுல வண்ண தமிழகத்தில் வளமை குன்றாது வந்தாரை வரவேற்கும் வளமை மாறாது எண்ணத்தில் கவனமில்லாமல் என்னை யார் என்று அறியாத முறையில் பொன்னாரம் போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவியே, மறைகள் உணர்த்து வழிகள் கேட்கும் மக்கள் மனக்குறை இருக்கும் குற்றமனாம் நம்பி மன்னன் பெற்ற நாயகியே, என்னாடு மலைநாடு எனப்புகழும் பொன்னாடு அங்கிருந்து வெள்ளம்போடு புறப்பட்டு விழிப்போடு வேட்டையாட தொடங்கி உயர்வான ஒரு மேடு அது கிரித்தாடு மலையை பெண்மானை கண்டேன். அதன் மீது ஆசை கொண்டேன். விளையாடும் அம்மான எனதாக்க எனக்கு ஒரு விருப்பம் ஏற்படும் ஒரு புதிய திருப்பம் என்று எண்ணி இந்த மாநகரில் சென்றேன். இந்த மாநாகப்பட்டது தங்களுக்கு சொந்தமான திணைப்புணத்தில் நுழைந்தது. திணைச்சோலின் வேலையை கிடப்பதற்கு முன்பாக அமைக்க பிடிக்கலான்னு பார்த்தேன். கெட்டிக்கார போய் அவங்க அண்ணன் தடுத்துட்டான். இருந்த போதிலும் இடத்தின் தலைவன் முறையில் என் மானை பார்த்திருப்பீர்கள், என் மானை பிடிப்பதற்கு வழிவகை செய்வீர்கள் என்ற எண்ணத்தில் காத்திருந்தாலும் மரமது மரத்திலே மரமதை தொழில் சாய்த்து மரமது மரத்தால் குத்தி மாமனை ஈர்க்கும் போது மரமதை பரம் பார்த்த மாதம் மரமது மரம் எடுத்தால் என்ன என்று ஓம் ஜெய என்ற மந்திரத்தை எடுத்து வேடில் வேட்டை செல்லும் பொழுது வீடு சென்று திரும்பி வேட்டைக்கு போய் வீடு வரும் பொழுது வேடியுடன் தாய் தந்தை அக்கா மனைவி பெண் அனைவரும் ஆராத்தி எடுத்து கற்பூரம் காட்டி வரவேற்பாங்க. காரணம் என்ன? கண்ணடிக்கு தப்பிச்சிடலாம், கண்ணடிக்கு தப்ப முடியாது சொல்லுவாங்க. அதனால கண் திருஷ்டி பேருக்கா வரவேற்பு கொடுப்பா செய்வாங்க. உண்மை உண்மை. அதே போல திருஷ்டி எல்லாம் போகணும். யாரார கண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த திருஷ்டி போகணும் சொல்லி ஆரத்தி எடுப்பாங்க. அதே போலதான் இங்க வந்த உடனே ஆடல் பாடல் உங்க நன்மையில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க. இருந்தாலும் எங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்கள் வாங்க வரவேற்பு. நாங்க உங்க இடத்துல வர மாட்டோம். யார் சொன்னது? பொருளை தொலைச்சாதானே வர்றதுக்கு. நாங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்போம். எதுக்கு தொலைக்கணும்? கவன குறைவு இருந்தாதான் தொலைக்கிறது. அதான் கல்வன் பெரியதா காப்பான் பெரியதா? என்னைக்குமே வந்து கல்வன் பெரியவன். அது போல அது தவறு நடந்து இயற்கையில் நடந்துரும். நாங்க இந்த இடத்துல காப்பான் தான் பெரியவன். இருக்கலாம், காக்க முடியுமா? ஏன் காக்க முடியாதா? எப்படி காவர்? தற்காத்து தற்கொண்டால் வேண்டி சொற்காத்து சோய்விழா பெண்ணு சொன்னாங்க. அதை இதெல்லாம் சொல்லலாம் வேடுவரே. இந்த இடத்துல நான் வந்து காப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை நான் வந்திருக்கேன். காவல் காத்திருக்கேன். யானைக்கு பழம் தும்பிக்கையில் மனுஷனுக்கு வேணும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை மனிதனுக்கு நாணயம் வேணும். ஆனா வாழ்வதற்கு நாணயம் வேணும். லட்சம் இல்லாம வாழலாம். மனிதன் லட்சியத்தோட வாழணும் என்பது மூலதானம். முடியாதது முட்டாள்தனம். அதே போல நம்ம விரும்புற பொருளை அடைவதற்காக போராடுறது தவறுன்னு சொல்லுவாங்க. உண்மை உண்மை. சிரமத்தை கடந்தா தான் சேமத்தை கடைய முடியும். அப்பேற்பட்ட மான் எப்பேற்பட்ட மான் எவ்வளவு பெருமைக்குரிய மான் தாங்களுக்கு எடுத்து நான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மானை புவி மீது அழகான மான் ஒன்று திணைப்புணத்தில் புவி மீது அழகான மான் ஒன்று திணைப்புணத்தில் புகழ்ந்தது சந்தானம்மா அன்பின் பொக்கிஷம் இதுதானம்மா எம்மான் 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 புவி மீது அழகான மான் ஒன்று திணைப்புணத்தில் புகழ்ந்தது சந்தானம்மா அன்பின் பொக்கிஷம் இதுதான்
பெருமழகு, மன்னார்குடிக்கு மதிலழகு, திருவண்ணாமலைக்கு தீபம் அளவும்பாங்க. அதுபோலதான் ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கற்காத கல்வி, மூவட்டில் நவாத திருமணம், நாலெட்டில் பிரபாத பிள்ளை, ஐந்தெட்டில் தராத சொல்லம், ஆறெட்டில் சுற்றாத தளம், ஏழெட்டில் செய்யாத தியானம், எட்டெட்டில் அடையாத ஒழுங்கு. எந்த நேரத்தில் ஏதாச்சும் செய்யணுமோ அந்த நேரத்தில் மானை பிடிப்பதற்கு வழிவை செஞ்சு நீங்க தாரம்னு சொன்னா போதும், நான் பிடிச்சிட்டு போயிடுவேன். நினப்பு பொழப்ப கிடக்கு, நித்திர சொகத்தை கிடக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல மாட கேட்டு நல்லா வந்து எல்லாமே பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஏன்னா நீங்க வந்து நல்லா அற்புதமா படிச்சவங்க, எல்லாமே தெரிஞ்ச நீங்க அது தெரியாம ஏன் வந்தீங்க? எது தெரியலங்கிறீங்க? மானிங்க வராது அப்படின்றது தெரியல பத்தியல உங்களுக்கு. மாடு இந்த இடத்துக்கு சத்தியமா வரவே வராது. இருக்கு இல்லை என்பதுக்கு உங்க மனசுதான் காரணம். உங்க மனசுதான் காரணம் இருக்கு இல்லைங்கிறது. அப்ப பொய் சொல்ல சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? பொய் சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும், முகத்தில் அழகு கண்ணாடியில தெரியும், கண்ணாடி அழகு துன்பத்துல தெரியும், பின்னாடி தெரியும், துன்பத்தில் அழகு அசத்துல தெரியும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி பதறி போயிருக்கிறீங்க? மான அப்ப பார்த்ததும் பதட்டமா? அது ஐயோ எனக்கு மாடு எங்க பாத்தீங்க? நான் வந்து இந்த வெள்ளிமலையில பார்த்தேன். வெள்ளிமலையில பார்த்தேன். வெள்ளிமலையில பாத்தீங்கல்ல, கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில வந்து இது சிலிமுகம் கடை. கடை கடை வந்து தன்மை என்ன இருக்கு? அப்படி காட்டா கொண்டு வந்துடும். ஓரம் அகோரம் காந்தம் 3 சக்தி பெற்றது. எதை கொண்டுட்டு வர்றோம்? நினைச்சா அப்படி காட்டுல வந்துடும். எதை கொண்டு வரோம்? மாடு மனசு வச்சு அப்படி நினைச்சது கொண்டு வரும். ஆமா. அப்ப கையில வச்சிருக்கீங்கல்ல கடை. ஆமா. நீங்க வெள்ளிமலையில பாத்தீங்கல்ல மாடு. சரி. அந்த நேரத்துல அந்த கடை அப்படி காட்டியிருந்தே பக்கத்துல வந்து நின்று இருக்கு மாடு. இந்த மாடு எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப சுலபமா மாடை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்க வந்து எந்த பேர் வாங்கியிருப்பீங்க. அதை விட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து எதை எப்ப எங்க செய்யணும், உங்க வேலையை உங்க இடத்துல ஒழுங்கா செஞ்சுதான் என் வேலையை என்ன இடத்துல வந்து இப்படி குற்றம் சொல்லுவீங்களா? எதை செய்யணும் எப்ப செய்யணும் கணக்கு இருக்கு. தெரியுதுல இருக்குல்ல? தெரியுதவரை எதுக்கு இங்க வந்தீங்க? மாடு வராத இடத்துக்கு இந்த மாடை காட்டி பிடிக்க வேண்டியதுல கணைய. அப்புறம் நான் கையால் பிடித்து கை கொள்ள வேண்டும். ஆமா ஆமா, நீங்க கையால் அப்படியே பிடிச்சிட்டாலும் மாடு வேக மன வேக படுவீங்க. எப்படிங்க கையால் பிடிக்க முடியுமா? ஆதியில கொடுத்த வாக்கு இந்த மாடுக்கு எப்படின்னா, அன்னைக்கு மகாபாரதத்துல எடுத்துட்டோம்னா 2 வரம் கேட்டான். ஒண்ணு அர்ச்சனை மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாசம் செய்யக்கூடாது. நாகாசனத்தை கர்ணன் கேட்டான். யார் கேட்டது? குந்தி தேவி கேட்டான். கேட்டான்ல குந்தி யாருங்க கர்ணனுக்கு? குந்திக்கு வந்து கர்ணனுக்கு அம்மா. அம்மா கேட்டா வாயார சொன்னா? வாயார இருக்கு. தாயார சொன்னா வாயார கேட்டால் தாயாருக்கா விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தான்ல அவன். அப்ப விட்டு கொடுத்ததுனால அவன் கெட்டு போனானா கெட்டு போகலையா? விட்டு போகல. ஒரு சிறப்புடைய பேருடைய நாமம் கிடைச்சிருக்கு. கொடைவள்ளல் கர்ணன். விட்டு கொடுத்ததுங்க என்னைக்குமே வந்து கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போக நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அறிவாளிக்கு எத்தனை பாதை? எத்தனை பாதை? வந்து 3 பாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி. முட்டாளுக்கு ஒரு பாதை தான். போதிக்கிட்டு சாக வேண்டியது. அதே போல எதிரியை நம்பிடலாம். துரோகி நம்ப முடியுமா? எதிரி எதிர்கால இருப்ப துரோகி கூடயே இருந்து குடிபறிப்பான்ல. அதான் நம்ம சரியா இருந்தோம்னா எல்லாம் சரியா இருக்கு. அதுபோல பாதை மாறி போனா வீடு வந்து சேர முடியாது. முயலும் ஆமையும் முயலாமை வெள்ளாதுல சோதனை முயற்சி திருமணையாக்கும். சோதனையில தான் சாதனை வந்து தோல்வியில தான் வெற்றி காண முடியும். தோல்வியை கண்டு துவண்டு போகலாமா? வெற்றியை கண்டு இருமாப்பு கொள்ளலாமா? மண்டையில கணவருந்த அறிவு, அழிவுன்னு சொல்றாங்க. அதே போல சாஸ்திரம் பொய்யானா சாணத்தை பிடிச்சு பாருங்க. இன்னைக்கு பசுமாட்டு சாணத்தை ஒரு முடி பிடிச்சு வச்சு ஒரு அதுவும் குத்தி வச்சாங்க. அது அப்படியே புல் பூச்சி எதுவுமே வைக்காத அப்படியே இருக்கு. கெட்ட போகாம 2 கிணத்திலே வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு முசிமாவங்க நல்லவர் ஒருவர் எல்லோருக்கும் பெய்ய மலைன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பெய்ஞ்சிச்சு, இன்னைக்கு பெய்தா? அன்னைக்கு வேதம் போதை வேதியூருக்கு மலை, அப்புறம் நீதிமன்ற பெரியூருக்கு மலை, வாதத்திற்குரிய மங்கையூருக்கு மலை. ஏன் அப்படி மெதுவா சொல்ல மாட்டீங்களா? ஏன் இவ்வளவு வேகமா சொல்றீங்களா? என்னன்னு கேக்குறேன். உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பிரஸா? உனக்கு தெரியும். அருப்புக்கோட்டைக்கு போனோம்னா 1/2 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கிறாங்க. நான் அந்த காலத்தை அனுசரிக்கலையா? என்ன காரணம் பண்றீங்க? அருப்புக்கோட்டைக்கு போனா 1/2 மணி நேரத்துல குறுக்கு வழி. என்னைக்குமே நேர் வழியில போங்க. நேர் வழி போனாதான் நிலைச்சு நிக்கலாம். குறுக்கு வழியில எவ்வளவு வேகமா போனாலும் வேகமா போவிய எல்லா நேரத்துல வேகமா அப்படியே முட்டிக்கிட்டு கூட இருறதா வேலை. நிதானத்தோட இருக்கணுங்க. மனிதனுக்கு இன்றைக்கு தானத்தில் சிறந்தது வந்து அன்னதானம், அதுலயும் கண்தானம். மனுஷனுக்கு முக்கிய நிதானம் என்பது தேவை. நிதானம் இல்லாம 1/2 மணி நேரத்துல போனா அப்புறம் அவசரப்பட்டு போய் திருப்பி வரணும். தடை இருக்கு. என் வேகத்துக்கு இடி கொடுத்து வரையாத பார்த்தேன். அப்படியா? பாப்பா என்ன வேகத்துக்கு ஈடு கொடுக்குறீங்களா? அவ்வளவு பெரியாளா? என்ன நீங்க என்ன பெரியாளா? எதுக்கு பெரியாளா? சத்தம் போட்டா செல்வாக்கு பேசக்கூடாது. வாய் சவுடெல்லாம் இங்க பேசக்கூடாது. இடி அடிச்சால் ஒட்டிக்கிட்டு அடிக்கிறேன். எல்லாம் போய் மட்டை பந்து வந்துருச்சு. நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கிறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க தான் என்ன உங்க வேகத்துக்கு ஈடு கூட என்ன அவ்வளவு பெரிய வேகமான ஆளா? என்ன வேகம்? இப்படித்தான் விவேகத்தோட இருங்க. வேகம் மட்டும் இருந்தா போதாது. இப்படித்தான் வாழணும் கதை. எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்ந்தா வாழ்க்கையா? வரலாற்றை படிப்பவன் மனிதன், வரலாற்றை படைப்பவன் மா மனிதன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம்பதி நடப்பவன் மா மனிதன். கைரேகையை பார்த்து வாழ்க்கையை வாழாதே. கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்குல்ல. பிறப்பு என்பது சம்பவம், இறப்பு என்பது சரித்திரமா இருக்கும் சொல்றாங்க. சரித்திரத்தை படைச்சிட்டு ஆளா இருந்தாதான் நல்லா இருக்கும். சரித்திரமே இல்லாம வந்து வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கும்? அதே நேற்று என்பது உடைந்த
பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கக்கூடிய வினை, நேற்று நடந்தது இன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சொந்த. நாளை நாளை கழிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் எண்ணிக்கொண்டு வாழ்வதுதான் முட்டாள்தனமான வாழ்க்கை. நடந்து நம்ம நினைச்சா இன்னைக்கு வாழ முடியுமா? அதுவும் போக ஒரு வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். சரி. அடுத்தவருக்காரங்க வாழவே கூடாது. அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க ஊரார்கள் என்னமோ சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாழவே கூடாது. ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கை தான் மட்டும்தான் வந்து வாழணும். இருக்குல்ல? நம்மளுக்கு தப்புனா தப்பு, சரினா சரிதான். அழகு இருக்கும், அறிவு இருக்காது. அப்புறம் அறிவு இருக்கும், அழகு இருக்காது. குமரிட்ட அழகு இருக்கும், கிளம்பிக்கிட்டா அறிவு இருக்கும், அனுபவமும் இருக்கும். அழகு இருக்கும்ல. விருப்பப்பட்டு பார்த்தா அசிங்கம் கூட அழகா தெரியும். அப்புறம் விருப்பம் இல்லாம பார்த்தோம் வச்சுங்க, அழகு கூட அசிங்கமா தெரியும். நம்ம விரும்புற விருப்பத்தோட வந்து வேப்பனையை சாப்பிட்டாலும் கசப்பு தெரியாது, இனிப்பா இருக்கும். நம்ம விரும்புற ஆனா விருப்பம் இல்லாம தேனை உண்டாலும் கசப்பா இருக்கு. உண்மை. நம்ம விரும்புற பொருள் 2 நேரத்துல அழகா தெரியும். எப்ப? ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்காத போது, மற்றும் நம்ம விட்டு போகும் பொழுது. அது போல இந்த மாநில கிடைச்சாலும் அழகுதான், கிடைக்கலனாலும் எனக்கு கிடைக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேடுவரே, சரி. நீங்க இந்த இடத்துல கத்திக்கிட்டு தான் நிப்பீங்க. என் மனசு நான் விருப்பம் இல்லை இந்த இடத்துல மாநில மண்ணா கட்டி கூட நீங்க சேத்துலதான் செந்தாமரை இருக்கு தெரியுமா? ஆமா. கபிச்சிலதான் கவர்ச்சி இருக்கு. உண்மை. சேரி நினைச்சவன செந்தாமரை பார்க்க முடியுமா? முடியாது. கபிச்சி நினைச்சவன இப்படி கவர்ச்சி ஏங்க, இன்பத்தை மட்டும் அனுபவிச்சிருந்தா வாழ்க்கையே நல்லா இருக்காதுங்க. துன்பத்தை இன்பம் துன்பம் கலந்துதானே வாழ்க்கை இருக்குல்ல? அதே போலதான் உடம்பு என்பது பொய், உயிர் என்பது மெய். ஆமா. அதே போல நெல்லு பொய், உள்ள இருக்கிற அரிசி மெய். அதே போல என்ன ஒண்ணு தெரியுமா? என்னன்னு எது சொல்லுங்க. சொல்றது நீங்க தேங்காய். சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்காய் ஓடி என்பது பொய், உள்ள இருக்கிற பருப்பு அப்புறம் மெய்யும். சரி. பொய்யும் மெய்யும் கலந்தா இருக்கு சொன்னாங்க. அதான் பூசாரி பொய்யும் புளையனார் பொய், ஆசாரி பொய்க்கு கிடையாது. அது கிடையாது. பொய்யா பையா பைய வச்சிருந்தாங்க. பொய்யன்றீங்க. பையன் எல்லாத்தையும் மாத்தி விட்டீங்க. பூசாரி பையும் புளையனார் பையும் ஆசாரி பைக்கு கிடையாது சொன்னாங்க. ஏன் அப்படி? பூசாரியுடைய பையில என்ன இருக்கு? பூசாரி ஊதி இருக்கு, ஆசாரி பையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆசாரி பையில தங்கம் இருக்கு. அதே போல உரசி எடுத்துட்டு வர புளையனார் பையில உரச தேத்துக்கிறது இருக்கு. அதான் பொய் எங்கே வளர்ந்து தெரியுமா? எங்கே? ஆயக்கரத்திலே பிறந்து அந்த இடத்திலே பால் குடித்து மாயக்கன் வேசிட்டு பிறந்த மன்னார் எடுத்த ஓடியன் செட்டியார் ஏன் என்று கட்டும் எங்கேயும் இல்லாத பொய் பொய் புகுந்தது அக்காசாலை பொய் மகளே. பொய் எங்கே வளர்ந்துருக்கு? பொய்ய பார்த்தோம்னா முத பொய் எங்கே பிறந்திருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா மூத்தோர்கள் எங்க சீட்டாடுவோம். அந்த சீட்டாடுறது தான் பொய். ஆடுறது யாரு? ஆடுவா அப்படின்னா சீட்டாடுவோம்னா என்னன்னு கேக்குறீங்க? ஒரு சபையில சொல்றேன், யாரு சீட்டை 10 பேர் வந்து சீட்டாடுவாங்க. சீட்டாடும் பொழுது அதுல வந்து 10 பேர்ல ஒருத்தர் தோத்து போயிருவார். அவர்கிட்ட பணம் இருக்காது. அப்ப அந்த 10 பேர்ல ஒருத்தர் எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்பா, நான் தந்துடுறேன். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சூததான் சொல்லுவீங்களா? எடுத்துக்காட்டுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்க. சூதாலதான் மகாபாரத போரே உண்டானது. சீட்டாடுவாங்க, செல்லு விளையாடுவீங்க. இதெல்லாம் பகல் இருக்கு, இன்பம் துன்பம் இருக்கு. நான் சொல்றேன், எப்படி ஒரு தவறு செஞ்சாதான் நன்மைக்கு அந்த முறையில் தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன பண்ணுறது? திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம் இருக்குல்ல? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு இருக்காங்க. ஆனா அடங்காத மாட்டுக்கு எத்தனை சூடு பட்டாலும் அடங்கவே அடங்காத, அதுவும் திருந்தாது. அதே போல ஒரு பெண் திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்? எப்படி? மாமனாரை தகப்பனாகவும் மாமியாரை தாயாகவும் கொடுந்தனாரை சகோதரத்து உண்மை உழைப்பு விசுவாசம் அர்ப்பணி போட்டு போயிட்டான்னு வச்சுக்க. அதே மாதிரி அங்க இருக்கிற மாமியார் வரக்கூடிய பெண்ணை வந்து மகளாகவும் மருமையனை வந்து மகனாக நினைச்சுனா பிரச்சனை வராது. அதே போல பிறந்த வீட்டு பெருமையை வந்து புருஷ வீட்டுல பேசக்கூடாது. அதே மாதிரி புகுந்த வீட்டு பிரச்சனையே அங்கே பேசக்கூடாது. அது போலதான் 500 ரூபாய் வாங்கி சீட்டாடுவாரு. அப்பா நான் சத்தியமா தந்து மறுபடியும் சீட்டாடுவாரு. என்ன நான் கதை சொன்னது முடியல. பொய் 500 ரூபாய் முடியலையா? இன்னும் இருக்குமா? எப்பதான் முடியும்? பொய்யுக்கு கடை வந்து 500 ரூபாய் வேற ஆயிடுச்சுங்க. இல்ல முடிச்சிடும். நீ எப்ப சொன்னாலும் சரியா இருக்கு. இந்த எப்படின்னா 500 ரூபாய்க்கு சீட்டாடுவார். நான் சாமியை தந்துறேன், அப்பான தந்துறேன்னு சொல்லுவாரு. பொய் சொல்லுவார், மறுநாள் கொடுக்க மாட்டார். அப்ப அங்கேதான் பொய் பிறந்திருக்கு. ஆயக்கரத்திலே பிறந்து அந்த இடத்திலே பால் குடித்து அந்த யாரு கோயில்ல மந்திரம் சொல்ற ஐயர் சுக்லாம் பதனம் சதர் பூசணம் ஒரு மந்திரத்தை விட்டு அப்ப மந்திரம் இடையில வந்து அங்க போய் கமதிக்கு போறீங்களா? மந்திரம் கத்துக்கிறேன் எப்படின்னா ஒரு மந்திரத்தை விட்டு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அங்கேதான் பால் குடித்து ஆயக்கரத்திலே பிறந்து அந்த இடத்துல பால் குடித்து மாயக்கன் வேசையில வளர்ந்துதான் முக்கியம். ஒரு நம்ம தாசி பண்ணிட்டு போய் ஒரு பெண்ணிட்ட போய் கொடுத்த காசு வருமா? ஒரு பெண்ணிட போய் கொடுத்த காசு வராது. பாத்தியா? சொல்லுக்குள்ள சொல்லாம சூட்சமா பேசுறீங்களா? பெண்ணுக்கு வேடுவரே அப்புறம் பேச ஆரம்பிச்சா அப்புறம் பழையவே கேட்க மாட்டேன். ஒரு பெண்ணு கொடுத்த காசு வருமா? ஒரு பெண்ணிட்ட எந்த பொண்ணுட்ட கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவ கைக்கு வரும். கொடுக்க கூடாத பொண்ணுட்ட கொடுத்தா எப்படி கைக்கு வரும்? தவறான உறவுக்கு ஒரு பெண்ணிட்ட காசு கொடுத்துறோம். அந்த காசு தவறுன்னு தெரியுதுல, தப்புன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு போறீங்க? ஏங்க என்னைக்குமே தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உப்பு தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும். அப்படின்னு தெரிஞ்சு பையனா தெரியாதவன்கிட்ட வந்து குடி இருந்துடலாம். புரியாதவங்களுக்கு எடுக்க முடியுமா? சொல்லுங்க. மாயக்கன் பேசுறா அந்த பெண்ணிட்ட கொடுத்த காசு திரும்ப வராது. அந்த இடத்துல பால் மாயக்கன் பேசுற வந்து வண்டார இடத்துல விடலாம். வண்டாரன்னா சலவை தொழிலாளி இருக்காங்க. சலவை தொழில போய் நீங்க துணியை போட்டுறீங்க, போட்டு 10 நாள் ஆச்சு. நான் அங்கெல்லாம் போட மாட்டேன். நீங்க வாஷிங் மிஷின் இல்லங்க, நான் கையால துவைப்பேன். என்ன
வாஷிங் மிஷின்ல ஒரு துணியை போடுறீங்க, போட்டு 10 நாளாச்சு கேட்கல, தச்சையெல்லாம் எடுக்க வர்றாரு. ஏப்பா துணியை போட்டேன் ரெடி சரியாயிருச்சா கொடுக்கலாமான்னு கேட்கும்போது துணியை துவைச்சிருக்க மாட்டாரு. எல்லாம் முடிச்சு ரெடியா வச்சிருக்கீங்க சார். அது தலைவர் சொல்றாரு எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு பொய் சொல்லலாம். ஆமா சந்தர்ப்பம் பார்த்து சொல்லுவாங்க. ஆனா பொய்ய பொருந்துற மாதிரி சொல்லணும். அத என்ன செய்வாரு தெரியுமா? ஆனா நீங்க பொருந்தாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வாங்கிட்டு சொல்லுவாரு. ஆனா என்ன செய்வாரு? அன்னைக்கே துவைச்சு அப்பவே காய வச்சு அப்பவே தேய்ச்சி கொடுத்துருவாரு. அப்ப ஆயக்கரத்திலே பிறந்து அந்த இடத்துல பால் கொடுத்து மாயக்கன் வேஷத்துல வளர்ந்து வண்டார் இடத்துல ஒரு நாள் செட்டியார் ஏன்னு கேட்டோம். செட்டியார் வீட்டுல போய் செட்டியார் அமைச்சு கடையில போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சாமி வாங்கிட்டு ஒரு 950 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 50 ரூபாய் நாளைக்கு வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு? நம்மளுக்குள்ள நம்ம கொண்டு போகும் நாளைக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா நாளை கழிச்சு போய் காசு கொடுக்கும்போது அந்த 50 ரூபாய் கொடுக்கறது கூட 20 ரூபாய் சேர்த்து இருவாரு. அப்ப செட்டியார் ஏன் என்று கேட்டவுடன் எங்கேயும் இல்லாது பொய் சண்டைக்கு வர போற உங்களை பார்த்து அக்கா சாலை பொய் போகல. கடைசியில் எங்கே போய் பொய் நிரந்தரமா இருக்கு. ஆசாரி வீட்டுல இருக்கா. எந்த ஆசாரி வீட்டுல? நகைசீர் ஆசாரி. என்ன செய்வாரு? ஒரு தங்கத்தை கொடுத்து ஒரு தோடு செய்ய மூக்குத்தி செய்ய நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல குண்டு முத்த தங்கமா எடுத்து வச்சுக்கிறாரா. அது மட்டும் இல்ல, பெற்ற மகனுக்கு தாடி செஞ்சாலும் எடுத்து வச்சுக்கிறாரா. அப்ப அங்கதான் போய் நிக்குது. அந்த மாதிரி சொல்லுவாங்க, திருந்த கையே பொய் சொல்ற வாயி ஒரு நாள் நிக்காது. எப்படித்தான் திருத்தணும் திருத்தி பார்ப்பான். ஆனா கூட அந்த பொய் வந்துடும். எவ்வளவுதான் நம்ம வந்து சொல்லு வந்து திருத்திடலாம் சொல்லி திருட்டு பையன் நினைப்பான். ஆனா அந்த திருட்டு பையன் என்ன செய்வேன்? ஒரு நேரத்துல திருடு அந்த கை அப்படி நமங்க அந்த மாதிரி மாட பிடிக்க முடியாது. இங்க வந்து நின்று மக்களைய வாய் பேசுறீங்க. சாடை எல்லாம் பேசுறது இல்ல. நீங்க என்ன திருடனா? நீங்க என்ன பொய் சொல்றவரா? நீங்க நல்லா உண்மையா உரைக்க சொல்றீங்க. காலையில பட்டை அடிச்சுட்டு வந்து பொய் சொல்லவா மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் திருட்டு பையனுங்க இருப்பாங்க, பொய் சொல்றவங்க இருப்பாங்க. சொல்றது உங்களை நான் சொல்லல. குத்தமில்ல நெஞ்சு குறுகுறு இருக்கும்ல. ஏங்க மூடி நான் மூக்கத்துல கூடாதுல உங்களை நான் சொல்லன. அடுத்த கண்ணத்தனாடி போங்க. சங்கு வெண்தாமரைக்கு தந்தராய் அங்கதனை கொய்து விட்டால் அதிர்ச்சியை தண்ணீர் தும்பன் கொள்வான் கரையில் வெள்ளி போட்டால் சூரியன் காய்த்திடுவான் தங்களின் நிலை கேட்டால் தவித்திடுவார் மானிடரே. இதுக்கு என்ன பொருள்? ஒரு தாமரை செடி வளர்க்கறவ தண்ணி நீர் வெப்ப சூரிய ஒளி காற்று எல்லாம் இருந்தா ஒரு தாமரை செடியை வளர்க்க முடியும். எல்லாம் சேர்ந்து வளர்க்குறது தண்ணி தொட்டி வச்சு பிச்சு போட்டா என்னாக அந்த தாமரை செடி வாடி போகும். அது போல எப்படின்னா அன்னைக்கு சிவனாகப்பட்டவன் பார்வதிக்கு உடம்புல பாதி இடத்தை கொடுத்தான். அதே போல என்ன ஒண்ணு பிரபலாகப்பட்டவன் நாவல கொடுத்தான் கலைமகளுக்கு மனைவிக்கு. அதே போல மகாலட்சுமிக்கு எங்க கொடுத்தா? இதயத்துல கொடுத்தான். மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு தான். அது போல அந்த மானுக்கு அடையாளம் கட்டுனா இந்த அதிகாரத்தை நீங்க பார்க்க கூடாது. கொஞ்சம் காலை பொழுது ஆயிடுச்சு. இருந்த போதிலும் இந்த மானை எவ்வளவு இருந்தாலும் பார்க்கும் பொழுது குட்டியார் தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம். குட்டியார் தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம். குள்ளநரி மாட்டிக்கிட்டா. குள்ளநரி மாட்டிக்கிட்டா. 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 இந்த வேடருக்கு சொந்தம். இந்த வேடருக்கு சொந்தம். தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதல்லா சொந்தம். தட்டு கெட்ட மனிதர்களில் பட்டதல்லா சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா. சட்டப்படி பார்க்க போனா. உங்க நீதிப்படி பார்க்க போனா. நீதிப்படி பார்க்க போனா. துள்ளு குட்டி நாயக்கனூர் பஞ்சாயத்து படி பார்க்க போனா. இந்த குட்டி அழகு குட்டி இது எனக்கு மட்டும் சொன்னா. ஓடி வந்த சின்ன குட்டி மானமோ தேடி வந்த கந்த வேட. ஓடி வந்த சின்ன குட்டி மானமா
எங்க சுத்தினாலும் ரெங்கட சேவிக்கணும்பாங்க. தேர் தெரு தெருவா போனாலும் நிலையடிக்கு வந்தே தேர்னு. அதனால இந்த அதிகாரத்தை பார்க்கறது விடிஞ்ச பொழுதுல மாடு எத்தனை மாடு? 32 வகையான மாடு. என்ன மாடு? கலைமான், மறைமான், சிலைமான், தருமான், கோமான், பூமான், கஸ்தூரிமான், சாரங்கம், ஏலம், பிளவங்கம், புலங்கம், நப்பி, சரை, தட்டர், பிணை, மதி, பேரங்கம், கடை, உலை, தேலை, ஞானம், சூனம், சமரம், கௌசிகம், பட்டம், நைசிகம், மலை, தியானி, எட்டினம் என்று 32 வகையான மாடு இருந்தாலும் இந்த மாடு என்று ஒரு தனி அடையாளம் எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது உங்களதான் தேடி வந்தா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண போறாரு. கல்யாணம் பண்ண போறாரா? கோயில் இருக்கு மேல. எந்த காரியம் இருந்தாலும் மங்களகரமா முடியணும். சாமியை வேணுங்க. உண்மை மழை மேல் இருப்பவனும்
வேடுவனாக வந்ததினால் தான் உன்னை ஆட்கொள்ளும் காலம் வந்து விட்டது. ஏதாவது வரம் வேண்டும் என்றால் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இந்த உலக மக்கள் எல்லாம் தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்திரல வேண்டும் முருகா. இன்று முதல் உலக மக்கள் யாவரும் வள்ளி தெய்வான் என்று அழைக்கட்டும். இந்த விழாவை நடத்துகின்ற நல்வுளங்கள், இந்த கிராம மக்கள் அனைவரும் முருகப்பெருமான் அருள் பெற்று சிறப்புற்று வாழட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். இங்கே ராஜ நடிகராக வேடமிட்டு நடிக்கும் மரியாதைக்குரிய அன்பு அத்தான் பெருமாள் தேவன்பட்டியை சேர்ந்த பூரிராஜன் அவர்களுக்கு நமது துள்ளுக்குட்டி நாயக்கன் ஒரு கிராமத்தின் சார்பாக எனது அருமை அண்ணன் நாடக அமைப்பாளர் ஆர்சிஎம் தங்கப்பாண்டி அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே நடிகையாக வேடமேற்று நடிக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கள்ளிக்குடியை சேர்ந்த KS மல்லிகாதேவி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதில் அடுத்தபடியாக ஆர்குனிய சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை செய்யாம்பலத்தைச் சேர்ந்த KR ராம்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க வாசிக் கொண்டிருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் எனது அன்பு தம்பி செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. படவாத்திய சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை நமது காரியாவட்டி அருகாமல் உள்ள தண்டியத்தலை சேர்ந்த SBS அழகர் சுல்தான் பாய் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை நமது கபதி அருகாமல் உள்ள எடைச்சுருணி மாநகர் நடத்த வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த வட்டாரத்திலே எங்களை எல்லாம் வளர்த்துவிடக்கூடிய எனது அன்பண்ணன் நாடக அமைப்பாளர் RCM தங்கப்பாண்டி அண்ணன் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நகைச்சுவை நடிகை பேர் நம்பிக்கை மரியாதைக்குரிய நமது திண்டுக்கல்லை சேர்ந்த எம் மணிமேகலை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே நாரதராக வேடமேற்று நடித்த எனது அன்பு தம்பி ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த நத்த மருகாமையில் உள்ள ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த ஐயப்பா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம். அதுக்கு அடுத்தபடியாக ஒளிபெருக்கி சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற மகனே ஒளிபெருக்கி சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பண்ணன் SP சுந்தர் எக்ஸ் ஆர்மி அக்கா பேரே செல்வி அன்பு குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களை எல்லாம் யூடியூப் எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது ஓடாத்தூரை சேர்ந்த RK தவம் யூடியூப் சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம மையம் துள்ளுக்குட்டி நாயக்கர் கிராம பொதுமக்களுக்கும் என்ன சார்பாகவும் யூடியூப் சேனல் RCM தமிழ் சார்பாகவும் நல்ல ஒரு வாக்குறுதி வணக்கம் தெரிவிக்கும் விடைபெறும். நன்றி, வணக்கம். இங்கே நகைச்சுவை நடிகர்களாக நடிக்கும் நமது கமதி அருகாமல் பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த மாப்பிள்ளை சண்முகராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி போரோடு தோன்ற அகுதிலா தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் கொள்ளுக்கிழங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது துள்ளுக்குட்டி நாய்க்குனர் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது அன்பண்ணன்
நாடக அமைப்பாளர் ஆசியம் தங்கப்பாண்டி அவர்கள் சார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டி பாட்டு கேளு மழை போல் பனி போல் நீரும் மருதுபாண்டி பாட்டு கேளு மழை போல் பனி போல் நீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே காலக்குயில் ஒரு பாட்டு படிக்குது அம்மாடி அம்மாடியோ காத்து உனக்கொரு காத்து துள்ளுது அம்மாடி அம்மாடியோ காதும் இருக்குது மீனும் இருக்குது உன்னோட கட்டுக்குள்ளே ஆசை இருக்குது பாசம் இருக்குது அம்மாடி கேட்டுக்குள்ளே தெய்வம் இங்கே வந்து பொன்னாடுதே ஆடும் மட்டும் போட்டு காயடுதே இன்று கட்டை மூடி தூங்குதே நாளை அவர் புகழ் காணும் பொன்னி மருது பாண்டி பாட்டுக்களே மழை போல் பனி போல் யார செய்வங்களே தென்பாண்டி முத்துக்களே ஏழைக்காரத்தாரே மாறுமையாரானோ எல்லாமே இல்லாமலே காலம் ஒளிப்பூவம் யாய ஜெயிக்குது நன்மையே உள்ளதே கோடிக்கணவர்கள் ஆடி வருகிறது கண்ணிலே கண்டுகொள்ளே தேடித் தவித்திடும் ஏழை துயரத்தில் இல்லாமல் போவதற்கே ஆளும் வருவரை காத்திருந்தே வாழ்வு மலர்ந்ததும் கண்ணி நாளை வருவது நம் காரணி நாடு முழுவதும் ஏழை கண்ணி மருது பாண்டி பாட்டு கேளு மழை போல் பனி போல் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருது பாண்டி பாட்டு கேளு மழை போல் பனி போல் நீரும் மருது பாண்டி பாட்டு கேளு மழை போல் பனி போல் நீரும் ஆயிராரோ முன்னாள் எக்ஸ் தலைவர் முன்னாள் தலைவர் பாண்டி 1996 முன்னாள் தலைவர் பாண்டிச்சாமி அவர்கள் எங்கள் நாடக கலைஞர்களுக்கு டீச்சராக இசைக்கலைஞர்களுக்கு நான் டீச்சராக 500 ரூபாய் ஆர்ஜே தவம் சரி 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 சரி